வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மாவட்ட பெண்கள் அதிகார சபை அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து பழைய கச்சேரி, அதான் அந்த கோட்டை ஒல்லாந்தர் கோட்டை, அந்த இடத்துல தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் உமன் அத்தாரிட்டி என்ற காரியாலயம் இருக்கிறது. எங்களோட பெண்கள் உற்பத்தி பொருட்களை மட்டக்களப்பில் இருக்கிற பெண்கள் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறோம். அந்த விதத்தில் வாங்க இந்த இடத்துல என்னென்ன உற்பத்தி பொருட்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை ஓலையில் செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்கள் இருக்குது. இப்படியான பாக்ஸ் வகைகள் இருக்குது. அடுத்தது நாங்கள் சந்தைகளுக்கு கொண்டு போகிற கூடைகள், அது பல நிறத்திலையும் செய்யப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக் உற்பத்தியை குறைக்கிறதுக்காக இப்படியான கூடையில் நாங்கள் சந்தைகளுக்கு கொண்டு போகலாம். நிறைய பொருட்களை வைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்தது வந்து இனிப்பு பண்டங்கள், வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துகிற பொருட்களை எல்லாத்தையுமே இப்படியான இந்த பாக்ஸுகளில் வைக்கலாம். இது எல்லாமே நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா பெண்களோட கைகளால் செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்களால் இருக்குது. குசினி அறையில் வைக்கிற உற்பத்தி பொருட்கள் தொடங்கி நாங்கள் நினைவு சின்னங்களாக பாவிக்கிற உற்பத்தி பொருட்கள் வரைக்கும் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. இது விற்பனையும் செய்யப்பட்டு வருது. இப்படியான ஹேண்ட்பேக்குகள் கூட இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கழிவு பேப்பரில் செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்களும் இங்கே காணப்படுது. இந்த இடத்தை பாருங்க, என்ன வகையான உற்பத்தி பொருட்கள் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் எப்படியான உற்பத்தி பொருட்கள் எடுக்கலாம். சுலாகி இருக்குது. அடுத்தது டிஷ்யூ பாக்ஸ் இருக்குது. பென் ஹோல்டர் இருக்குது. இடியப்பத்தட்டு இருக்குது. அகப்பையல் இருக்குது. பாரம்பரிய முறையில் செய்யப்பட்ட வடிவமைக்கப்பட்ட உற்பத்தி பொருட்கள் இருக்குது. அதே நேரம் புதிய முறையில் வடிவமைக்கப்பட்டது இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பாடு இதுகளை தூக்கி வைக்கிறதுக்கு சமைச்சோடனே திருகாணின்றதும் அந்த இடத்துல இருக்குது. ஈக்கையில் செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்கள் இருக்குது. கிராம்பில் செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்கள் இருக்குது. பென் ஹோல்டர், ஃப்ளவர் பாஸ்கட், இப்படியான உற்பத்தி பொருட்கள். அடுத்தது பெண்களுக்கு தேவையான ஆபரணங்களோட சேர்ந்ததும் இந்த இடத்துல காட்சிக்கு வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உங்களுக்கும் தேவையாக இருந்தால் நீங்களும் வந்து இப்படியான உற்பத்தி பொருட்களை வாங்கி செல்லலாம். பர்சுகள் இருக்குது. டேபிள் நெட்டுகள் உங்களுக்கு ஏற்ற நிறத்தில் வந்து அதை செய்து தரலாம். டிஷ்யூ பாக்ஸுகள் காரியாலயங்களில் வைக்கிறதுக்கு, ஹோட்டல்களில் வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சில்லறை விலையாகவும் தரப்படும். அதே நேரம் மொத்த விலைக்கும் உங்களுக்கு விலை கழிவுகளோடையும் இப்படியான உற்பத்தி பொருட்களை நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த உற்பத்தி பொருட்களில் மாத்திரம் 150 பெண்களுக்கு மேலே உற்பத்திகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எல்லா பிரதேச செயலகத்தில் இருக்கிற உற்பத்தியாளர்களும் செய்கிற உற்பத்தி பொருட்களாக இந்த இடத்துல காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த சங்கு பப்படம்ன்றது வந்து இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குது. இது காக்கணம் பூவில் செய்யப்பட்டதாக இருக்குது. இரத்த சோக குறைபாடு இருக்கிற ஆட்கள் இதுகளை பாவிக்கலாம். இயற்கையான ஆயுர்வேத உற்பத்தியெல்லாம் இருக்குது. அடுத்தது முருங்கைக்கீரை பப்படம். இப்போ பிள்ளைகள் எல்லாம் முருங்கைக்கீரையை சாப்பிட்றாங்கல்ல, இதால் அயன் குறைபாடுகள் எல்லாம் இருக்குது. அந்த அயன் குறைபாடை நிவர்த்தி செய்கிறதுக்காக முருங்கைப்பூ பப்படம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முருங்கை இலையில் செய்யப்பட்ட பிஸ்கெட் இருக்குது. அதோட காளான், மஷ்ரூம் காளான் உற்பத்தி பொருட்கள் இருக்குது. அதுலேயும் பிஸ்கெட் செய்யப்பட்டிருக்குது.
பார்த்தீங்கன்னா எங்களோட விசேட வைபவங்களுக்கான பலகாரங்கள். இது வந்து கச்சானில் செய்யப்பட்ட பலகாரம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பயத்தம் பலகாரம், பயரில் செய்யப்பட்ட பலகாரமாக இது இருக்குது. இப்போ எங்களோட சித்திரையாக இருக்கட்டும், வேறு வேறு பெருநாள்களாக இருக்கட்டும், நோன்பு பெருநாளாக இருக்கட்டும், எல்லா வருடப்பிறப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பலகாரங்கள் நீங்கள் இங்கிருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது அதோடு சேர்ந்து துகள், மஸ்கட் போன்ற உற்பத்தி பொருட்களும் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. உங்களோட பெருநாள் நேரங்களில் நீங்கள் வந்து இங்கே தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் மாவட்ட பெண்கள் அதிகார சபைக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களோட விலைக்கு ஏற்ற மாதிரியும் இங்கே செய்து தரப்படும். முழுக்க பெண்களோட கைகளால் தான் செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்களாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், எங்களோட ஊரில் விளையிற இந்த நிலக்கடலைக்கு வந்து பெருமதி சேர்க்கப்பட்டு அந்த நிலக்கடலை வந்து இருக்குது. இதில் வந்து இந்த கச்சான் தூளெல்லாம் மிக்ஸ் பண்ணப்பட்டு நாங்கள் அனைவரும் உண்பதற்கு ஏற்ற விதத்தில் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து சீவல் முறுக்கும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, கிழங்கு சீவல் வந்து செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து சுவையூட்டிகளோ அடுத்தது நிறங்களோ சேர்க்கப்படாமல் இருக்குது. மிக்சரும் இங்கே இருக்குது. அடுத்தது தீன்பண்டங்கள், உங்களுக்கு என்ன தீன்பண்டம் வேணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் செய்து தருவாங்க. அடுத்ததாக பாருங்கள், இது வந்து 35 மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு தலைக்கு வைக்கிற ஒரு எண்ணெயாக இருக்குது. இது வந்து கேபிள் கோகனட் ஆயில் என்ற பேரில் செய்யப்படுகிறது. தலையில் வழுக்க விழுந்தாக்கள், முடி கொட்டுறாக்கள், இளநரை இருக்கிறாக்கள் என்று சொல்லி பாவிக்கலாம். இது இங்கே மட்டக்களப்பில் தயாரிக்கப்படுறதால இஞ்சத்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியே இது செய்யப்பட்டிருக்கு. அதால் இதை பாவிச்சு நிறைய பேருக்கு தலைமுடி வளர்ந்துருக்குது, கொட்டுறது நின்றுருக்குது, இளநரை குறைஞ்சிருக்குது. தேவையான ஆக்கள் அதையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், காளான் தூள், மல்லி, சுக்கெல்லாம் சேர்க்கப்பட்டு காளான் கோப்பி வந்து செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு காளான் கோப்பி தேவைண்டாலும் இங்கே எடுக்கலாம். அதோடு வந்து நாகா உற்பத்தி பொருட்கள், இந்த நாகா உற்பத்தி பொருட்கள் நீங்கள் எது தேவைன்னு சொன்னாலும் இங்கே நீங்கள் பழைய கச்சேரிக்கு வந்தால் எடுக்கலாம். அதில் குரக்கன்மா, ஆட்டுமா, அடுத்தது வறுத்த ஆட்டாமா, சத்துமா இருக்குது. இங்கே கருவேப்பிள்ளை பொடி இருக்குது, ரசப்பொடி இருக்குது. உங்களுக்கு என்ன விதமான உற்பத்தி பொருட்கள் தேவையோ அதுகள் எல்லாமே இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுது. சிறிய விலையிலிருந்து பெரிய விலை வரைக்கும். அதோட சேர்ந்து நிறையும் தான் 50 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு கூடுதலாக தேவைன்னு சொன்னாலும் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தரலாம். சில்லறையாகவும் தரலாம், மொத்தமாகவும் தரலாம். அதோட பாருங்கள், ஊறுகாய் வந்து இங்கே வற்றலிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது. ஊறுகாய் தேவையான ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம் வந்து பனையோலையில் செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்கள், கைவினை பொருட்கள் எல்லாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்ணில் செய்யப்பட்ட தட்டுகள். இது வந்து நம்மளோட வீட்டு தேவைகளுக்கு, புட்டு கொத்தி போடுறதுக்கு, உணவுப் பொருட்களை மூடி வைக்கிறதுக்கு, சாப்பாடுகளை வாழை இலையை போட்டுட்டு இதுக்கு மேலே வச்சு சாப்பிட்றதுக்கு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை பாவிக்கலாம். இது வந்து நாங்கள் கழுவி பாவிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இது வந்து பெண்களோட கையால் தான் செய்யப்பட்டிருக்கு, பின்னப்பட்டிருக்கு. இது பண்புழுவில் செய்யப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொப்பி இருக்குது. இது பண்புழுவில் செய்யப்பட்ட தொப்பி. உங்களுக்கு யாருக்காவது பாடசாலை மாணவர்களுக்கோ, விளையாட்டு போட்டிக்கோ, வேறு என்னவோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் சொல்கிற நிறத்தில் வந்து பண்புழுவில் உங்களுக்கு தொப்பியில் செய்து தரலாம். பனை ஓலையிலையும் செய்து தரலாம். இதெல்லாம் தொப்பிகள் தான். உங்களுக்கு ஏற்ற விதத்தில் வந்து வடிவமைச்சு தரலாம். இயற்கையான முறையிலையும் செய்து தரலாம். அதே நேரம் சாயம் போட்டும் உங்களோட கடல்களுக்கு ஏற்ற மாதிரியும் செய்து தரக்கூடியதாக இருக்கும்.
முந்தின காலத்துல எல்லாம் அம்மாக்கள காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட குசினி அறையில் வந்து சமையல் அறையில் இதில் வந்து கொழுவிருப்பாங்க. அகப்பையில் வந்து சமைச்சு முடிஞ்சோடனே கழுவி போட்டு இதில் தான் அப்படியே கோர்த்து வச்சிருப்பாங்க. இப்போ வந்து அது கொஞ்சம் மருகி போயிட்டு இப்போ பழையபடி இப்படியான உற்பத்தி பொருட்கள் எல்லாம் செய்ய தொடங்கியாச்சு. அதால் நீங்கள் இந்த உற்பத்தி பொருட்களை நீங்கள் எடுக்கலாம். அடுத்தது நீங்கள் பூக்களை வைக்கிறதுக்கு பிரம்புல செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்களை கூட இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவும் தொப்பி தான். நீங்கள் சொல்கிற நிறங்களில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு தரலாம். இப்போ ஒட்டு மொத்தத்தில் இங்கே இருக்கிற அவ்வளவு உற்பத்தி பொருட்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து எங்களோட பெண்களோட கைகளால் செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்களாக இருக்குது. நீங்கள் இப்படியான உற்பத்தி பொருட்களை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரே இடத்துல வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுகளை நீங்கள் பெற்றுக்கொள்றதால எங்களோட பெண்களோட உற்பத்திகளை ஊக்குவிக்கிறதோட அவங்களோட வருமானத்திலையும் ஊக்குவிக்கலாம். அதே நேரம் அவங்களை இன்னும் முன்னேற்றம் அடைகிறதுக்கு உங்களோட ஒரு சேவையாகவும் இது இருக்கும். எனவே அனைவரும் வாங்க இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான உற்பத்தி பொருட்களை உங்களுக்கு தேவையான வடிவமைப்பில் கேட்டீங்கன்னு சொன்னால் உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, கைவினை பொருளாக இருந்தாலும் சரி, சிறுதானிய உற்பத்திகளாக இருந்தாலும் சரி, எல்லா பொருட்களையும் நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு செய்யலாம். நன்றி. மட்டுமடி சும்மா சும்மா இது காட்டிக்கிறோம். உங்களோட மஸ்கட் எல்லாம் அங்கேயா இல்லைம்மா முடியுமா செய்யும். போடுவோம்மா முடியோட அங்கேயும் போடலாம். கிடைக்கிற இடமெல்லாம் போகிறோம். ஓட செய்யலாம். கிடக்கட்டு போயிட்டு அங்கே இருக்கேன். அங்கே இருக்கிறேன். நான் சாதிச்சு போயிடுறேன். கொஞ்சம் நம்பரை வச்சுட்டு கோல் பண்ணிட்டு அப்படி இப்போ வார டைமில் வாரத்துக்கு முன்னாடியே கோல் பண்ணிடுங்க. அப்போ நாங்கள் நான் எனக்கு பெற்ற வேண்டிய ஒரு அசிந்தேன்.